உண்மையிலேயே அதுக்கு போடுற எஃபர்ட்டோ இல்ல அதுக்கு போடுற ஃபோக்கஸோ. அதுக்கு காரணம் அவங்க சர்வைவல் வந்து முத்துக்குமரன் அளவுக்கு கம்ஃபர்ட் இல்ல. முத்துக்குமரன் அளவுக்கு ஃபைனலே ரீச் பண்றதுக்கான கேரண்டி இல்ல. ஸோ அதனால அவங்களோட எஃபர்ட்ஸ் வந்து உண்மையிலேயே முத்துக்குமரனை விட பெர்சன்டேஜ் வைஸ் அவங்களுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு. இருந்துதான் ஆகணும்ன்றது நெசசிட்டியா இருக்கு. ஆனா இது வந்து அடுத்த லேயரா எங்க போய் டிஸ்டர்ப் ஆகுதுன்னா, ஸ்பான்சர்ஸ் மேக்கர்ஸ் வந்து சிச்சுவேஷனை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிட்டு முத்து மேல வந்து கம்ப்ளீட்டா திரும்புறது வந்து ஒரு 2, 3 ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணி பண்றாங்க. சிச்சுவேஷன்ல முத்துக்குமரன் டிடிஎஃப் அடிச்சே ஆகணும்னு சொன்னதுல இருந்து டிடிஎஃப்க்கு அவனால ஒரு ஒரு பாயிண்ட்டை ரீஸ் பண்ணி எடுத்துட்டு வர்றதுக்கு கஷ்டப்படுற இந்த கேப்குள்ள நடக்கிற நிகழ்வுகள் எல்லாம் அவன் அந்த பர்டிகுலர் டாஸ்க்ல தோ ஐ மீன் அந்த ஒரு டாஸ்க் அவனால எக்ஸிபிட் ஆகி ஜெயிக்க முடியாத காரணங்களை அவன் விமர்சிக்க அந்த விமர்சனங்கள் வந்து அவனுக்கு அகைன்ஸ்டா இருக்கிற மாதிரியான ஒரு ப்ரொஜெக்ஷனை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா திரும்ப பாக்குறாங்க. அதுக்கு காரணமும் அவனே தான். அவனே வந்து அதை வாலண்டியரா அதிகமா அவன் ஒரு 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 இடத்துல போயாச்சு, ஆடியாச்சு, தோத்ததுக்கு அப்புறம் அவன் பண்ற மிஸ்டேக் என்னன்னா அதை வந்து ரொம்ப அதாவது அந்த தோல்விக்கான விஷயத்த செல்ஃப் லேர்னிங் பண்ணி அடுத்தது கேம்ல ரீஇம்ப்ரவைஸ் பண்ணி ஒன்று அலைன்ஸா இருந்தாலும் சரி, இல்ல நான் அலைன்ஸா இருந்தாலும் சரி, ஆடுறதோடைய முனைப்பை காமிக்கிற அந்த ஆங்கிளை விட அந்த விளையாட்டோடைய விமர்சனங்கள், அதாவது முத்து ஜெயிக்க முடியல, முத்து இந்த கூட்டத்துல பாயிண்ட்ஸ் எடுக்க முடியலன்றது முத்துவோடைய காம்ப்ளெக்ஸ் பயங்கரமா டச் ஆயிடுச்சோ இல்ல ஹிட் ஆயிடுச்சோ, அது அவனுடைய கேம் அவனுக்கே பேச்சால ஸ்பாயில் ஆக்குற ஒரு சுச்சுவேஷன் வந்துகிட்டே போகுது. அது காரணம் என்னன்னா, ஆப்போசிஷன்ஸ் எல்லாருமே மெதுவா அவன் மேல இருக்கிற காம்படிட்டிவ் வன்மத்தை வந்து அந்தந்த கேப்ல வந்து அவன் பேசுற கான்வர்சேஷன் உட்பட்டு வராம ஒரு பாயிண்ட்ல நிறைய பேர் கேதர் ஆகும் போது டென் டு மேக் மிஸ்டேக்ஸ். அதாவது ஃப்ளோல வந்து அவ்வளோ நிதானமா அவனால பேச முடியல. அவன் ஃப்ரண்ட் அண்ட் பேக் நிறைய விஷயங்கள் அவனே வந்து ஒன்னு இருக்க மாதிரி சொல்றான், ஒன்னு இல்லைன்ற மாதிரி சொல்றான். இது வந்து பியூர்லி ஆஃப் ஒரு சைடு ப்ரெஷர். 4 பக்கம் 5 பக்கம் 6 பக்கம்னு சுத்தி இருக்கிற எல்லா ப்ரெஷர். பட் ஸ்டில் ஹி ஹோல்ட்ஸ் த கேம். ஆக்சுவலா என்னன்னா அவனை பொறுத்த வரைக்கும் இந்த கேம்ல இந்த டிடிஎஃப்ல தான் அவன் தடுமாறுறானே தவிர, தடுமாற்றம்ன்றது ரியாலிட்டி ஃபேக்டர், அதை மறுக்க முடியாத ஒரு விஷயம். பட் இதை கேபிட்டலைஸ் பண்ணி ஸ்பான்சர்ஷிப்ல என்ன பண்றாங்க, இவன் மேல அதிகமா கான்சென்ட்ரேட் பண்றாங்க, ப்ரோமோஸ்ல அதிகமா கான்சென்ட்ரேட் பண்றாங்க, இவனை கண்டென்ட்டை அதிகமா த்ரோ பண்ண பாக்குறாங்க. இதை வந்து 2 ஆங்கிள் பார்க்கலாம். ஒன்னு, இவங்க நினைச்ச பிளேயரை டிடிஎஃப் குள்ள கொண்டு வர்றதுக்காக அவங்க ஒரு கேம் விளையாட ட்ரை பண்றாங்க. அதுல அவங்க எந்த பிளேயர் மேல அதிகமா கான்சென்ட்ரேட் பண்ணணுமோ அந்த பிளேயர் அதிகமா கான்சென்ட்ரேட் பண்றதுக்கு ஒரு டீவியேஷன் எடுக்கிறதுக்கு ஒரு வேலை பார்ப்பாங்க. இன்னொன்னு, எந்த பிளேயர் வந்து இந்த வாரம் வெளியில போனா அடுத்த வாரம் பெட்டி எடுக்கணும், அப்படி எந்த பிளேயர் வந்து டிடிஎஃப் எடுக்கிறவன் வெளில போயிடக்கூடாது, இப்படி இத்தனை ஆங்கிள் நடக்கிறதுக்கு ஒரு கரண்ட்ல ஒரு பர்டிகுலர் பர்சன் மேல இருக்கிற ஓட் பேங்கிங் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து வேற இதெல்லாம் என்னுடைய செல்ஃப் அனாலிசிஸ், தப்பா கூட இருக்கலாம். நான் என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல ஓகே இப்படி பார்த்தா இப்போ இப்ப ரயன் வந்து முத்துக்கு கவுண்டரா கொடுத்துட்டு இருக்கான், இல்ல இவங்க வந்து முத்துக்கு கவுண்டரா கொடுத்துட்டு இருக்காங்க. காம்படிட்டிவ் பர்சனுக்கு இருக்கக்கூடிய ஃபேண்டம் வந்து அவனை ஓட்டு போட்டு அவன் லாஸ்ட்ல இருந்தா கூட அவனை முன்னாடி தூக்கிட்டு வர பார்ப்பாங்க. ஓகே இவன் செம்மடா, இவன் வந்து நான் இவனுக்கு வேணும், இவனை செய்யணும்னு இன்னொரு காம்படிட்டிவ் சைடு இருக்கும். அந்த சைடு வந்து இன்வேரியபிளாவே வேலையை பார்க்க ஆரம்பிப்பாங்க. இன்னொரு பக்கம் என்ன ஆகும்னா, ஓகே இவன் வந்து இந்த பர்டிகுலர் பிளேயர் வந்து ஆஸ்பஸ் ஐ மீன் கரண்ட் சிச்சுவேஷன்ல வந்து கேமை ஜெயிக்க முடியாத இந்த இந்த நெக்ஸ்ட் லெவல் டிடிஎஃப் மூவ் பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷனை கேபிட்டலைஸ் பண்ணிட்டு இவன் பிசிக்கலா ஒரு இன்னொரு பிளேயர் வெளியில உட்கார ஐ மீன் கேம் ஆடாம இருக்க இந்த பெர்ஸ்பெக்டிவ்ல ஃபோக்கஸா ஆடக்கூடிய பிளேயர், ஆடிட்டு இருக்கிற பிளேயர், இவங்க கூட்டிட்டு வரணும்னு ஃபினாலேக்கு தள்ளிட்டு போகணும்னு நினைக்கிற பிளேயரை அவங்க வந்து ஒரு ரூட் மேப் போட்டு ஒன்று ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அதுல இவனுக்கு இன்னைக்கு கூட ஒரு 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 பாயிண்ட் எனக்கு ஐ திங்க் ஸ்பெசிஃபிக்கா ஆதித்யா கூட எனக்கு கட் பண்ணி அனுப்பிச்சாரு. அதாவது இந்த இந்த களத்தை வந்து ஜென்ரலா விளையாடக்கூடிய களம், இது வந்து பேச்சாளருக்கான களம் மாதிரி இந்த ஒரு சீசன் மட்டும் அப்படி டிராவல் பண்றாங்களோன்னு ஒரு 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 புது பாயிண்ட் இன்சர்ட் பண்ணி அது எல்லாரையும்
யோசிக்க வைக்கிற மாதிரியான ஒரு பாயிண்ட்டை வந்து திருப்பாங்க. ஆக்சுவலா அப்படி கிடையவே கிடையாது. எல்லா காலத்திலயும் ஒரு ஆற்றல் மிக்க ஒரு ஒரு கம்யூனிகேஷன் இருந்திருக்கு. பட் ஆனா, அவங்களுக்கு அதுக்கப்புறம் கேம் முனைப்போட டிராவல் பண்ற எண்ணம் இருக்காது. நல்ல ஐக்கியம் இருக்கும். நல்ல பேச்சு திறமை இருக்காது. அப்படின்னு ஜென்ரலா சொல்ற மாதிரி கிடையாது. இங்க இந்த இந்த பிளேயருக்கு வந்து எல்லா விதமான திறமையும் இருக்கு. இப்ப இவங்க நைஸா பிராண்ட் பண்ணி, இல்ல ஒரு பேச்சு திறமை இருக்கிறதுனால தான் அவர் இங்க சர்வைவே பண்றாரு. அவர் ஒரு கேம தவறா ஆடுனா கூட அவரு பேசி, அத தவறான கேம வந்து சரி செஞ்சுக்கிறாரு அப்படின்றதெல்லாம் வந்து, ஒரு நல்ல பிளேயர வந்து கரெக்ட்டா கரண்ட் சிச்சுவேஷன்ல யோசிக்க வைக்கிறதா நெனச்சு வேற வேற ஆங்கிள்ல திருப்பி விடுறோம். அப்படின்னு நெனச்சு ட்ரை பண்றாங்களே தவிர, அகைன் திஸ் ஆல் வில் அகைன் டர்ன் ஆர் கன்வெர்ட் இன்டூ ஓட்ஸ். அது இந்த இந்த இப்ப ஒரு ரக்பி மாரி போயிட்டு இருக்கிற இந்த மேட்சோட சிஸ்டம் வந்து ஒரு பக்கமா நம்ம எதிர்பார்க்காத ட்விஸ்டான ஒரு ஒரு பெர்சன் இல்ல அவங்க எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பெர்சன் மேல எனக்கு இவங்க எனக்கு என்னமோ இப்ப போற கிராஃப் படி ரயான் வந்து உண்மையிலேயே ரொம்ப டஃபா விளையாண்டுட்டு இருந்தாலும் விஷால் அருண் இந்த மாதிரியான பிளேயர் டிடிஎஃப் போறதுக்காக ஸ்பான்சர்ஸ் வந்து ஒரு ஒரு கேமை ஒரு மாதிரி புஷ் பண்ணி தள்ளிட்டு போறாங்களோ அதனால ஓகே இந்த டைரக்ஷனை இந்த பக்கம் திருப்போம். இவன் இவன் மேல இருக்கிற ஒரு 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 பக்கம் ஒருத்தர் டைவர்ட் அண்ட் டைரக்ஷன் அந்த மாதிரி ஒரு ஃபோக்கஸ்டா தெரியாத நேரத்துல இந்த பக்கம் திருப்போம்னு நினைச்சு ஒன்று நடக்குது அனுபவம். பட் ஹிட் ஆஃப் த்ரீ இவனுடைய கேம் டுவர்ட்ஸ் டு த டிடிஎஃப் கொஞ்சம் நாட் ஃபேவரிங் டசன்ட் மீன் இந்த கேமை இவன் வந்து டிடிஎஃப் அடிக்கல இல்லை டிடிஎஃப் வந்து ஜெயிக்கிறதுக்காக விளையாடல அப்படின்ற அந்த அந்த விஷயமும் அதுக்கு இப்போ பேசிட்டு இருக்கிற விளக்கங்களும் வந்து மற்றவங்களுக்கு வந்து விளையாடாத இப்போ பாயிண்ட்ஸ் எடுக்காததை வந்து அவங்க ஸ்கோர் பண்ணிக்கிறதுக்கு ஒரு சுச்சுவேஷன் தான் சொல்லி காமிச்சோ கிண்டல் பண்ணியோ நக்கலோ தவிர ஹிஸ்டரி ஆஃப் த இது வந்து திருப்பி ரிப்பீட் ஆகுது. அவ்வளவுதான். என்னன்னா ஒரு நல்ல பொட்டன்ஷியல் டைட்டில் வின்னர் டிடிஎஃப் அடிச்சு டைட்டில் வின்னிங் போறதுக்கான அந்த ஸ்பேஸ் இந்த சீசனும் கிடைக்கலன்ற மாதிரி இருக்கு. அவ்வளவுதான். நான் ஒரு நான் பேசலாமா பொன்னி? பேசுங்க. ரவி சார், சிஸ்டர் ஒரே ஒரு நிமிஷம், யார் வேணாலும் பேசுங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை, நீங்க அப்படியே பேசுங்க, கண்டினியூ பண்ணுங்க. ஓகே. Ravi sir, I beg to differ from your point. One thing, why this has to be, the burden has to be on Muthu. Why is he answerable to all the question Ryan is putting forward? எதுக்கு அவரு பதில் சொல்லணும்? எல்லா விஷயத்தையும் உட்கார வச்சு ஏன் 5 பேர் நின்னாங்கல்ல அங்க பெருசா 5 பேரை கேட்கறதுக்கு தைரியம் இல்லையே ரயானுக்கு? இதுல வந்து இததான் வந்து இந்த நரேட்டிவ் ஸ்பின் பண்றாங்க ட்விட்டர்ல எல்லாத்துலயுமே. டு இட் இஸ் கம்மிங் லைக் ஒன் அகேன்ஸ்ட் த அதர் 9 or 10 contestants. இட்ஸ் நாட் ஃபேர் இல்ல. சோ அவர் என்ன தப்பு பண்ணிட்டாரு? அவர் ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணாரு. அந்த ஸ்ட்ராட்டஜி 5 பேர் நின்னு கேட்டாங்கல்ல, 5 பேர் இருந்தாங்க, எல்லாம் பண்ணாங்க. அந்த பாயிண்ட்ல அவரு நான் பண்ணது அவரு வந்து ஒண்ணு பேசுறப்பதான் இன்னொரு பாயிண்ட் வரும். நீங்களே இப்போ ஒரு 5 விஷயம் சொன்னீங்கன்னா திருப்பி அந்த 5 விஷயத்த சொல்லுங்கன்னா யாருனாலுமே இந்த உலகத்துல ரிப்பீட் பண்ண முடியாது அந்த 5 விஷயத்த கரெக்டா, அன்லெஸ் இட்ஸ் அ ப்ரிப்பேர்ட் ஸ்பீச். ஸோ இந்த மாதிரி தான் ரயான் இஸ் ட்ரைங். யாரோ வேற வந்து சொல்லிட்டு போயிட்டாங்க ரயான் காதுல, நீ நல்லா பெர்ஃபெக்டா பேசுறேன்ட்டு. ஸோ என்னோட ஃபீலிங் என்னன்னா, இது வந்து இப்போ எல்லா ஃபேண்டம்ஸும் சேர்ந்து இதான் ரைட் டைம் டு அடிக்கிறதுக்கு முத்துவன்னு சொல்லிட்டு பண்றாங்க. ஏன் அந்த மீதி 5 பேர் இருந்தாங்கல்ல, அவங்கள கேட்க முடியலையா அந்த ஸ்ட்ராட்டஜி? ஏன் ரயானும் தனியா விளையாடல? யூ ஆல்சோ பிளேட் வித் குரூப். ஸோ அந்த பாயிண்ட் ஒன்று மட்டும் ஐ டோன்ட் வாண்ட் டு சே முத்து பிளேடா நாட். ஸோ இது கரெக்ட். நீங்க முன்னாடி சொன்ன அந்த வெர்ஷனுக்கு ஐ ஜஸ்ட் வாண்டட் டு சே தட். இல்ல நான் I mean like as I said earlier it's my view, so you are very much beg to differ. பட் ஆனா நான் மறுபடியும் ப்ரிசைஸா சொல்றேன், இந்த கேமை வந்து விளையாடுறது ஒரு செக்மெண்டா பாருங்க, பேசுறது ஒரு செக்மெண்டா பாருங்க. விளையாட்டின் முனைப்புல அவனுக்கு விளையாட்டுல இவனை விட தேர்ச்சி பெற்ற ஆட்கள் அங்க இன்னும் நல்லா ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சன்ஸ் அங்க இருக்காங்க. ஸோ அது வந்து நீங்க மறுத்தாலும் இல்லை, நான் வந்து இல்லை எனக்கு முத்துக்குமரன் தான் பிடிக்கும் மற்றவங்களாம் வேஸ்ட்ன்னு சொல்றதா இருந்தாலும் ரியாலிட்டி வந்து ஆன் ஸ்கிரீன்ல வி கேன் சி எக்ஸலன்ட். தீபக்கோடைய
லெவல் ஆஃப் அக்ரெசிவ் அண்ட் கேம் மெத்தடாலஜியே மற்றவங்களுக்கெல்லாம் வந்து முனைப்பு அது வந்து முத்துக்குமரன் மாதிரி ஈஸி கிடையாது ஃபினாலேக்கு போகிறது. மற்றவங்களுக்கு டெஸ்பரேட்லி தே ஆர் இன் வெரி ஹைப்பர் ப்ரெஷர் டு கெட் திஸ் ஒன். ஸோ இது ஒரு வே அவங்க விளையாடுறது வந்து முத்துக்குமரன் 200 பங்கு போடணும்னா மிச்சவங்க எல்லாம் 400 பங்கு போட்டுட்டு இருக்காங்க. அது அவங்க போடுறதே அவங்க விளையாடுற விளையாட்டோடைய முனைப்புல தெரியுது. அது சில பேருக்கு ஃபேவரா ஒர்க் அவுட் ஆகுது, ஒர்க் அவுட் ஆகல. இப்ப நீங்க அப்படியே இந்த பால் இந்த பக்கம் திருப்பி பாருங்க. நம்ம வந்து முத்துக்குமரனை வந்து டார்கெட் ஃபேண்டம்ஸ் வெளியில இருக்க ஃபேண்டம்ஸ் ஃபைட் பண்றதுக்கு தே நீட் அ சிச்சுவேஷன் டு கேபிட்டலைஸ், அவ்வளவுதான். ஆனா அது கிரவுண்ட் ரியாலிட்டியா இருக்கிறதுக்கு அவசியமே கிடையாது. வெளியில நம்ம எப்படி வேணாலும் ப்ரொஜெக்ட் பண்ணி பேசிடலாம். இப்போ நான் என்னைய பொறுத்த வரைக்கும் இதே சீனை நான் வேற மாதிரி சொல்லிட்டா இன்னும் தெளிவா முட்டு கொடுக்குறான். ரயன் என்னமோ லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கான், அவன் என்னமோ கேன மாதிரி பேசிட்டு இருக்கான். நம்மால் உட்காந்து எல்லாருக்கும் கவுண்டர் கொடுத்துட்டு இருக்கான் பாரு. அப்படியே இந்த சிச்சுவேஷன் நமக்கு ஃபேவரா பேசணும்னாலும் நாம பேசுறதுலதான் இருக்கு. இதுல இது ஏன்னா இட்ஸ் எண்ட் ஆஃப் த டே அவனே அந்த கான்பிடென்ட்ல தான் பேசுறான். அங்க என்ன நடக்குதுன்னா எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து முத்துக்குமரனுக்கு வந்து அகைன்ஸ்டாவோ இல்ல ஒண்ணு சேர்ந்து முத்துக்குமரனை கால் பண்ணி இதுக்கப்புறம் முத்துக்குமரனுக்கு அந்த ப்ரெஷர் இருக்கும்ன்றதுதான் போன வாரத்துல இருந்தே இட் ஸ்டார்டட் ஒன் வே ஆர் அதர். முத்துக்குமரனை நேரடியா அடிக்கிறதுக்கு ஒரு சில பேருக்கு தைரியம் இருக்கும், ஒரு சில பேருக்கு தைரியம் இருக்காது. நமக்கான பாயிண்ட்டும் நாம கரெக்டா பேசுறோம்னோ, ரெண்டாவது நம்ம சரியா தான் விளையாடுறோம் ராயனுக்குள்ள ஒரு எக்ஸ்ட்ராடினரி கான்பிடென்ட். 2 பேருக்கு எங்கெங்க டிஃப் வருது? டிஃப் வந்து இவன் வந்து அந்த போட்டோ இதுல வந்து சொல்லி வச்சு இவங்க டீம் ரொம்ப பிரமாதமா ராயனை வந்து ஃபர்ஸ்டே தூக்குறது. ராயன் அதுல பயங்கர காண்டாயிட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் நம்மளை தூக்கிட்டோன்ற அந்த காண்ட ஒவ்வொரு இடத்துலயும் வெளிப்படுத்தி இவன் பெரிய பேச்சாற்றல், இவனை பேச்சாற்றல்லையே இவனை டாட் பண்ணி நம்ம உட்கார வச்சிட்டோம்னா இவனை சுத்தி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஓகே முத்து கேட்டாப்போ கொடுக்குறான்டா இவன் அப்படின்னா அதுக்கு ஒரு ஆள் கிடைக்க மாட்டானான்னு உட்கார்ந்துகிட்டே இருந்தவங்க. இதுதான் நான் முதலே சொன்னேன், அஃபென்ஸ் டிஃபென்ஸ் மெக்கானிசம்னு 2 இருக்கு. முத்து கிட்டக்க மட்டும் மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் வந்து அந்த அஃபென்ஸ் மெக்கானிசம்க்கு போக மாட்டாங்கன்னு. இப்ப இவன் ஏன் போறான்னா இந்த சான்ஸ் டூ ஆர் டை சான்ஸ். ரயானுக்கு இருக்கிற இந்த சான்ஸ்ல ரயான் எக்ஸ்ட்ரீமா ட்ரைப் ஒன்னு நாமினேஷன்ல இருக்கான், இன்னொன்னு அவனுக்கு அந்த டிடிஎஃப் வேணும், இன்னொன்னு அவனுடைய நீங்க சொன்ன மாதிரி அவனுடைய பாயிண்ட்ல அவன் அடி வாங்கின பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து அவனுக்கு ஒரு இப்ப யோசிச்சு பாக்குறான். இவன் வந்து தனக்கு காஜ வாங்க வேணாம்னு அடிச்சது எத்திக்ஸ் இல்லைன்னா இவங்க மொத்த டீமுக்குமே வந்து என்ன வேணா நீங்க ஸ்ட்ராங் பிளேயரா பாத்துருக்கலாம், ஆனா மொத்த டீமுக்குமே நீங்க அதே ரூலை தானே அப்ளை பண்ணி ஆடினீங்க. அதுல எத்திக்ஸ் இல்லையே? உட்கார்ந்து ஆடுற காம்படிட்டிவ் பிளேயர் 500 மேட்ரு சொல்லதான் செய்வான். ஆனா எதுக்கு பதில் சொல்லணும் பதில் சொல்ல வேணாம்னு ஒரு பிளேயர் நான் அங்க உட்கார்ந்து இப்ப நான் எப்படி யோசிச்சு பார்த்துட்டே இருந்தேன். எனக்கு கூட தான் உங்களை மாதிரி ஒரு எமோஷன் இருக்கு. நான் பக்கத்துல இருந்தேன்னா பொல்லேன்னு ஒண்ணு விட்டு எவனுக்கு பதில் சொல்லணுமோ அவனுக்கு மட்டும் பதில் சொல்லு, மூடிட்டு போய் ஆடுறான்னு இருப்பேன். பக்காவா விளையாண்டுட்டு இருக்க அவனுங்க குழப்பி விடுறானுங்க, நீ பாட்டு எல்லாத்துக்கும் பதில் சொல்லாத, எல்லாருக்கும் பதில் சொல்லிட்டு இருக்காத. உன் கேம் விமர்சனம் பண்றான்னா இந்த இடத்துல அந்த விமர்சனம் உன் தோல்விக்கான பதில எதுக்குடா 900 இடத்துல அது ஜஸ்டிபிகேஷன் கேட்டுட்டு இருக்கான்னு ஒரு அறை விட்டு நீ போய் திரும்பி இவன் போய் பண்ண தீபக்க நான் நீ சும்மா இருந்தா அண்ணா நீ கேட்காதண்ணா அண்ணா நீ சைலண்டா போனா நீ இவனை கேட்க. அது மாதிரி இப்ப முத்துக்குமரன் ஒருத்தன் வேணும், இல்ல முத்துக்குமரன்ட்டு யாராச்சும் ஒருத்தர் கண்ட்ரோல் பண்ணும். அது ஒரு நேரத்துல யாராச்சும் ஒருவேளை அக்ரைன் பால் கேட்டாலும் அவங்க பக்கம் அவன் திரும்பிடுறான், இல்ல அவனுக்கு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமா இருக்கு, என்னடா நம்ம இவ்வளவு முயற்சி போட்டாலும் நம்மளோட முயற்சி ஃபெயிலியர் ஆகுதுன்னு அவனுக்கு அங்க வந்து ஒரு மோட்டிவேட்டரி செக்ஷன் இல்லாததுனால அது அவனுக்கு கொஞ்சம் தடுமாற ஆரம்பிக்குது. பட் இயல்பா பேசுவோம். இயல்பா என்னன்னா எல்லா இடத்துலயும் கப்படிக்க முடியாது, அதே மாதிரி எல்லா இடத்துலயும் ஸ்கோர் பண்ற முடியாது. இந்த இடம் ஒருவேளை அவங்க உன்னைய தாண்டி அடிக்கணும்ன்றது மேக்கர்ஸோட சாய்ஸ். உனக்கு ஒரு ஆள் அகைன்ஸ்டா இல்லையே, ஸ்பான்சர் அகைன்ஸ்டா இருக்கலாம், ப்ரொஜெக்ஷன். இப்ப கூட இப்ப நீங்க இவ்வளவு சொல்றீங்களா, இதே கட் பண்ணி அந்த வீட்டுல இப்ப முத்து இல்லாம வேற யாரையும் உங்களுக்கு ப்ரோமோல காமிச்சோ இல்ல 1 hour ப்ரொஜெக்ஷன்ல காமிச்சோ போறதுக்கு இல்லையா? இவங்களும் அதை பண்ணலாம்ல, இதை கட் பண்ணிட்டு மற்ற சைடை காட்டலாம்ல. இவங்க எவ்வளவு சேஃபரா வேற சைட்ல வந்து எந்த அவர்டடா இருக்கக்கூடிய எந்த சீனையும் எக்ஸ்போஸ் பண்ணாம வெறும் இதை மட்டுமே காமிச்சிட்டு ஒரு மாதிரி முத்து சாரி மஞ்சரி ஜாக்லின் கொஞ்சம் ஒரு மாதிரி எப்படி சொல்றது கொஞ்சம் அவர்டடா இவங்களுடைய போத் பீப்புளோடைய பிஹேவியர்லாம் ஒரு நடிப்பு இல்ல ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்கா இருக்குன்ற மாதிரி காமிச்சிட்டு மற்றவங்களெல்லாம் ஜொலிக்கிற மாதிரி காமிக்கிறாங்களே, இது கூட தான் ட்ரிக்கு.
என்னமோ விஷால் நல்ல பிளேயர் மாதிரியும், அருண் ரொம்ப கைண்ட்ன்ற மாதிரியும், சௌந்தர்யா ரொம்ப இப்ப இந்த சைடு இருக்குல்ல, இவங்க 3 பேர் இல்லாத இந்த சைடு, அது கூட தான் ஒரு ஸ்மார்ட் வே ஆஃப் ப்ரொஜெக்ஷன், அது ஒரு ஸ்பான்சர் வே ஆஃப் ப்ரொஜெக்ஷன் எல்லாம் வந்து இந்த இடத்த ஒருத்தன் வந்து கரெக்டா புரிஞ்சுக்கணும். அது நம்ம வந்து வாலண்டியரா நம்ம ஒரு கம்யூனிகேஷனை பில்ட் பண்ண ட்ரை பண்றோம்னா, அந்த கம்யூனிகேஷன்ல ஃபேவரா சேர்ற அந்த மாதிரியான சிச்சுவேஷன் இப்ப கிடையாது. அதுலயும் குறிப்பா இப்ப இன்னைக்கு அவன் பதிவு பண்ண அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல, அதாவது இது ஒரு பேச்சாளர் களம். அதனால பேச்சாளர் களத்துக்கு ஏத்த மாதிரி இவங்க மாத்திட்டாங்கன்னு இவன் ஒட்டுமொத்த ஷோவுடைய ஆர்&டி டீம் முதற்கொண்டு எல்லாருக்கும் ஒரு கொஸ்டின் மார்க் வைக்கிற மாதிரியான ஒரு பாயிண்ட்டை ரைஸ் பண்ணும் பொழுது which is totally so they will go to any extent to make this one அப்படின்னும் போது நம்ம எந்த இடத்துல பேசணும் இப்பதான் this is the place where to talk where not to talkன்றது இந்த இடத்துல இந்த பொறுமை அவனுக்கு வேணும். இதுதான் தீபக் கிட்ட அவன் கத்துக்கணும். இது இந்த மாதிரி எந்த சுச்சுவேஷன்லயும் அவன் ப்ரோவோக் ஆகக்கூடாது. ஓகே உர்றா அவரு தீபக் ஒன்று சொல்லுவேன், உர்றா முடிச்சாச்சு தோத்தாச்சு அவ்வளவுதான் விட்டுரு, எத்திக்ஸ் அந்த மேட்டர்லாம் வச்சு பெருசா ராணுவட்ட பேசாத அப்படின்னு அவர் அந்த மெச்சூரிட்டியில அந்த இடத்துல அடிச்ச அந்த ஒரு பாயிண்ட். அதுக்கப்புறம் அவன் பேசாம இருந்திருந்தாலே அடுத்தடுத்த நிகழ்வுகள் அவனுக்கு எனர்ஜி அதுக்கு தான் ஸ்பெண்ட் பண்ணுமே தவிர, இப்ப தாட் ப்ராசஸ் ஸ்ட்ரீம்லைன் பண்ணோம், கேமை அதை நோக்கி முன்னாடி போகணுமே தவிர, மற்ற பிளேயர்ஸ் நல்லா விளையாடுறாங்க. இப்ப நான் நிஜமா மற்ற பிளேயர்ஸ் உண்மையிலேயே நல்லா விளையாடுறாங்க. அதனால ஓகே இவங்களை விட நம்ம எந்தெந்த விஷயத்துல நல்ல அலைனோ கேமோ நல்லா திங்க் பண்ணக்கூடியவனுக்கு இப்ப இருக்கிற ப்ரெஷர் யோசி, ப்ரெஷரை மைண்ட்ல எடுத்துக்காத, சுச்சுவேஷனை மட்டும் உனக்கு ஃபேவர் என்னவோ அதை கேபிட்டலைஸ் பண்ணு, நிறைய யோசிக்காத, உனக்கான கண்டென்ட்டுக்கு மட்டும் பதில் சொல்லு, உன்னை தாண்டின கண்டென்ட்டுக்கு இப்ப எக்ஸ்பிரஸ் பண்ணாத, எல்லாத்துலயும் உன் கவுண்டர் ஒப்பீனியன் கொடுக்காத அப்படின்னு சொல்லக்கூடிய வாரம் இது. இது இப்ப வந்து அதே மாதிரி லைஃப் அண்ட் கேமா விளையாண்டுட்டு இருக்காங்க எல்லாரும். இந்த டிக்கெட் ஃபினாலே இந்த நேரத்துல எவனாச்சும் முத்து பேச்சு கேட்பாங்களா ஒழுங்கா? இல்ல முத்துவை கன்சல்ட் பண்ணி தான் ஒன்று போகணும்னு நினைப்பாங்களா? ஒரு அளவுக்கு எல்லாருக்குமே இந்த சுச்சுவேஷன் அவங்களுக்கான ஃபேவர்டு டைமா தான் தெரியுமே தவிர இட் won't லுக் லைக் முத்துஸ் ஃபேவரட் டைம்னு. ஸோ ஐ மீன் ஆன் மை பெர்வியூ முத்து இந்த நேரம் கொஞ்சம் ஆஃப்லைன் போறது, அவன் நின்று ஆஃப்லைன் பண்ணிட்டு இருக்கும் போது அவனோட சென்ஸ் ஆஃப் ஆர்க் ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடும். அது ஸ்ட்ராங் ஆனதுக்கப்புறம் அவன் வச்சு கவுண்டர் கொடுத்துக்கலாம், இல்லை வச்சு பாயிண்ட் அடிச்சுக்கலாம். இப்ப தானா வாலண்டியரா போய் அதை பண்ண தேவையில்லை என் பெர்வியூல. அப்படி பண்றதா இருந்தா அந்த 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 ராயனுக்கு அதிக என்ன எக்ஸ்பிளனேஷனோ இல்ல அதிக அவனுக்கு முத்துக்கு இன்னொரு பெரிய பிரச்சனைனா ராயனுடைய கேள்விகள்ல இருக்கக்கூடிய சைட்வே தாட்ஸ் வந்து எப்படி ஸ்ப்ரெட் ஆகுன்றதுல ரொம்ப கன்சர்ன் ஆனதுனாலதான் அவன் உட்காந்து ராயனுக்கு பதில் சொல்லிக்கிட்டே இருக்கான். அதை இவன் ஒரு மாதிரி சேனலைஸ் பண்ணிட்டு ஒதுங்கலைன்னா அது this keeps rolling on and the fandoms outside they may think like Muthu is gone or இப்போ இவங்க சொல்லலையா நடுவில் முத்து அவ்வளோதான் காலி, 2 வாரம் உட்காந்துக்கிட்டு இருந்தான், 3 வாரம் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சுன்னு அடிச்சுட்டு வரலையா? அது மாதிரி இதுவும் ஒரு சுச்சுவேஷன். அவ்வளோதான். தேங்க்யூ ஃபார் எக்ஸ்பிளனேஷன் சார். பட் இவங்களும் மற்றவங்களும் எதுவும் பண்றது ஒன்றும் அழகா இல்லை. உங்களுக்கும் காமிக்கிறதுக்கு ஜாக்லினோ மஞ்சுரியும் தே ஆர் நாட் டூயிங் சம்திங் நைசர் தட் தே கேன் சேஞ்ச் த ட்ராக். ஸோ சும்மாவே ரயான் போய் ஒரு கார்னர்ல ரெஜிஸ்டர் பண்றதும் இவங்க ஒருத்தங்களா ரெஜிஸ்டர் பண்றதுன்னு தான் காமிக்க வேண்டியதா இருக்கு. ஐ விஷ் அதர் கண்டஸ்டன்ஸ் ஆல்சோ டிட் சம்திங் other than just backbiting or talking about the same topic and again. So I will என்னோட திருப்பி என்னோட இதுன்னா வெறும் முத்துக்கிட்ட மட்டும் I won't find the fault. It is every contestant doing it unfortunately. மத்தவங்களும் ஏதாவது ஒரு நல்ல கண்டென்ட் கொடுத்தா நல்லா தான் இருக்கும். அது நானும் ஒத்துக்கிறேங்க, அவன் நல்ல கண்டென்ட் கொடுக்குறான். ஆனா மேட்டர் என்னன்னா இவங்க நினைக்கிற வேற ஒரு ஒர்க் பண்ணணும்னா இப்ப நீங்க வந்து ஒரு ஒரு அருணையோ விஷாலையோ கான்சென்ட்ரேட் பண்ணும்போது அவன் நேரத்துல அவன் பண்ற கண்டென்ட் ஏதாவது நெகட்டிவா இருந்தா இந்த நேரத்துக்கு அந்த மைலேஜ் சப்போர்ட் பண்ணாது. அவனை காமிக்காம இருக்கிறது தான் நல்லது. அவங்க இப்ப 2-3 விஷயங்கள் பார்க்க வேண்டியதா இருக்கு. அவனுங்க நாமினேஷன்ல இருக்கானுங்க, அவனுங்களுக்கு டிடிஎஃப் வேணும். இந்த மாதிரி டிவியேஷனுக்கு ஒரு ஆள் ஸ்ட்ராங்கா வேணும்னா அது முத்துவை விட இப்ப இந்த இடத்துல வேற யாரும் ஸ்ட்ராங்கா போட முடியும். அதனாலதான் கவனத்தை எல்லாரையும் முத்து பக்கத்துக்கு திருப்புறாங்க. இது கைண்ட் ஆஃப் ஸ்பான்சர் ஸ்ட்ராட்டஜி தான். எல்லாருடைய கவனமும் ஒருத்தன் இந்த சைட்ல திருப்பும் போது இவங்க ஒண்ணு விளையாட ட்ரை பண்றாங்க.
ஓகே, அண்டர்ஸ்டுட் சார். சாரி, மத்தவங்க யாராவது கேள்வி கேட்கணும்னா சார் கிட்ட. தேங்க் யூ. விஷிங் யூ a very happy new year, sir. தேங்க்யூங்க. விஷ் யூ வெரி சேம் ஆல் குட். Thank you. எப் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாத்துக்கும் ஹாப்பி நியூ இயர். சார் எனக்கு ஒரு டவுட்டு, இது வரைக்கும் முத்துக்குமரன் வந்து பாசிட்டிவாக காமிச்ச டிவி இப்போ வந்துட்டு நெகட்டிவாக ப்ரெஷர் போடுது. அதே மாதிரி எல்லாருமே இப்போ அவங்க 100% கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்கள் இதில் வந்துட்டு ப்ரொவோக் ஆகாமல் ஒருத்தவங்க நல்லா கேம் விளாடுறாங்க, இவங்க நல்லா பண்ணுறாங்க ஆனால் தெரியலைன்னு உங்களுக்கு யாரும் இருக்கா சார்? ஆக்சுவலா சொல்லணும்னா இவங்க நல்லா பண்றாங்கன்னா as usual நல்லா தான் பண்றாங்க. அப்படின்னா சௌந்தர்யா பவித்ராலாம் நல்லா தான் பண்றாங்க, அதெல்லாம் டவுட்டே கிடையாது. அவ்வளோதான். அவங்களுக்கு இந்த கேம்ல வந்து ப்ரொடாமினண்டா காமிக்கிற அளவுக்கு அலையன்ஸோ கனெக்டோ இல்லை. அவங்களால அவ்வளோதான் விளையாட முடியும். அவங்கன்னா ஹைலைட் ஆகும். ஆனால் ஆக்சுவலா ஆவரேஜா தான் விளையாடுறாங்க. ஆனால் ரொம்ப பிரைட்டா காமிக்க பார்க்கறது யாருன்னா விஷாலன் அருணன். அவங்க ரொம்ப ஆவரேஜா அவங்களுடைய ரேஷியோ ஆஃப் பொட்டன்ஷியல் பார்ட்டிசிபேஷனும் நீங்க பவித்ரா அண்ட் சௌந்தர்யாவோட பார்ட்டிசிபேஷனும் பாத்தீங்கன்னா ஈக்குவலி சேம். ஆனா இந்த அலையன்ஸ் மற்ற விஷயங்கள் அது இதுல உண்மையிலேயே சௌந்தர்யா போட்ட எஃபர்ட் எல்லாம் நல்லா இருந்துச்சு பார்க்க. எனக்கு என்ன ஒரு அதிசயம்னா அவங்க ரொம்ப கிளியரா ஒரு 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 மாதிரி யாருக்கு பெட்டி போகணும் யாருக்கு டிடிஎஃப் போகணுன்றதுல வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா டிசைட் பண்ணிட்டாங்க போல் இருக்கு. அதனால இப்ப நீங்க பண்ண ஒரு அநியாயமான ஒரு விஷயத்த பாருங்க. ஆக்டிவிட்டின்ற பேர்ல ஒருத்தங்களை பாயிண்ட்ஸ் 3 பாயிண்ட் ஒரு இவ்வளவு நிமிஷத்துல ஒரு 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 வே ஆஃப் பாயிண்ட்ஸ் அட்ரஸ் பண்ண சொல்லி, அந்த பாயிண்ட்ஸ் அட்ரஸ் பண்ணதுக்கு அப்புறம் அதுல ஒரு ஆளை சூஸ் பண்ண சொல்லி, இவங்க மேக்கர்ஸ்க்கு நல்லா தெரியும் இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வந்தா இவனுங்க ஓட் பேங்கிங் எடுப்பானுங்க, அதுல முத்து வர வேணான்னு இவனுங்களே நினைப்பாங்கன்னு கரெக்டா முத்து வராத மாதிரியான விஷயத்த இவங்களும் கரெக்டா முத்துக்கும் நம்ம மஞ்சரிக்கு கொடுப்போம் ஓட்ஸா அப்படின்னு சொல்லி போட்டு இன்னொரு சில ஓட்டை தேவையில்லாம போட்டு மஞ்சரியை சூஸ் பண்ணோம்னா அதுக்கப்புறம் அவரு ஒரு ட்விஸ்ட் கொடுக்குறாரு. என்னன்னா நீங்க பாயிண்ட்ஸ் வந்து இவங்க இதுல இருந்து எடுத்துக்கோங்க அப்படின்னா இது 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 வந்து டோட்டலி அன்ஃபேர்ல. இப்ப ஒரு டான்ஸ் காம்படிஷன் வச்சு சூஸ் பண்ண சொன்னா மஞ்சரி எடுத்துருவாங்களா கேக்குறேன். இது 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 வந்து எப்படின்னா இந்த மாதிரி தான் ஸ்பான்சர் வந்து ரொம்ப ஸ்மார்ட்டா யார் பாயிண்ட்ஸ் போயிடக்கூடாது, யார் பாயிண்ட்ஸ் இது ஒரு கேம் ட்ரிக் மாதிரிலாம் கிடையாது. இதே பேச்சு போட்டிக்கு பதில் டான்ஸ் போட்டி வச்சிருந்தா என்ன நடக்கும்னு யோசிச்சு பாருங்க. மஞ்சரி ஆடி ஜெயிச்சிருப்பாங்களா? இந்த இந்த கேம அவங்க டிசைட் பண்ணிட்டாங்க. இந்த கேம்ல எங்கேயாவது அவங்க நினைச்சது மாறுச்சுன்னா அவங்களே டிசைட் பண்ணி வச்சிருக்காங்க. எதை இவங்களுடைய வீக்னஸோ அதை வச்சு அதை கொண்டு வந்து பாயிண்ட்ஸை வந்து ரிவைஸ் பண்ணி. ஸோ இப்போ நீங்க கேட்ட மாதிரி நல்ல பிளேயர்ஸ் அப்படின்னு இருந்தா அந்த நல்ல பிளேயர்ஸ் வந்து ஓகே இவங்க வந்து தெரியாம போகுது அப்படின்னா நான் என் வியூல நான் நியூட்ரலா பார்க்குற ஒரு வியூ படி இப்போதைக்கு ஒரு டீவியேஷனுக்கு ஒரு ஆள் எடுத்துக்கிட்டாங்க. நல்லா விளையாடுறவங்க தீபக், ராயன், ராணா அவன்லாம் உண்மையிலே நல்லா தான் ஆடுறான். அவன் சும்மா அவன் 100% எஃபர்ட் போட்டு ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் எல்லாமே ஒரு பக்கம் நடந்தாலும் உண்மையா இந்த விஷயத்துல பெரிய நாலேஜ், வியூகம், யுக்தி இதெல்லாம் பண்ண தெரியாட்டியும் என்ன குட்டமோ அந்த ஹோம்ஒர்க்கை ஒழுங்கா கரெக்டா நான் முயற்சி பண்ற கரெக்டா தெரியறவங்கள ஹைலைட் பண்ணாம அண்டர் வேல்யூ பண்றது வந்து எனக்கு என் ஒப்பீனியன். நீங்க கேட்ட கேள்விப்படி என் ஒப்பீனியன் வந்து பவித்ரா அண்ட் சௌந்தர்யா. தேங்க்யூ சார். அதுவும் இந்த கேம் எனக்கு வந்துட்டு சில விஷயம் புரியும் சார். அமைதியா இருக்கிறனால நிறைய பேருக்கு பிடிக்காம இருக்கா, இல்ல இந்த கேமை வந்துட்டு இப்படிதான் எல்லாத்துக்கும் தெரிகிற மாதிரி கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணி தான் விளையாடணுமா? கான்ட்ரவர்சின்றதை தாண்டி யாரோடைய ஒரு பங்களிப்பால் ஒரு மாதிரி உள்ளேயும் வெளியையும் சலனம் நல்லா ரைஸ் ஆகுதோ அது வந்து கான்ட்ரவர்சின்னு எடுத்துக்கலாம், இல்ல பேச்சாற்றல்னு எடுத்துக்கலாம், இல்ல அவங்க இம்பாக்ட கிரியேட் பண்ற விதம். அது வந்து இப்ப எல்லா சீசன்லயும் இந்த மாதிரி பேசலனால ஒரு இம்பாக்ட் கிரியேட். தாமரை இருந்தப்போ தாமரையால ஒரு இம்பாக்ட் கிரியேட் ஆச்சு, இப்படி பாலாஜி இருந்தப்போ பாலாஜியால ஒரு இம்பாக்ட் கிரியேட் ஆச்சு. அது மாதிரி ஒரு இம்பாக்ட்ஃபுல்லான ஒரு ஆல் கிரியேட். இந்த தடவை இந்த சீசன்ல சௌந்தர்யா அவங்க வேல ஒரு இம்பாக்ட் கிரியேட் ஆச்சு. அது மாதிரி
இம்பாக்ட்னஸ் கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் மாதிரியான ஆட்கள் கான்ட்ரவர்சின்னு நம்ம காமனா போறதுக்கான காரணம் என்னன்னா, வெளியில வந்த ரஞ்சித் கூட ஒரு இன்டர்வியூ பார்த்தேன். அதை சொல்லியிருப்பாரு, எல்லாருக்குமான ஒருவேளை பொதுவான கருத்தான்னு, அதாவது பிக் பாஸ் உட்கார்ந்து எல்லாரும் சட்டையை கிழிச்சிட்டு சண்டை போடணும் அப்படின்னு இதை வந்து ஜெனரலைஸ் பண்ண பாக்குறாங்க. அப்படி இல்ல, இந்த கேமை பொறுத்த வரைக்கும் சென்சிபிளா விளையாடுறதோ, அந்த விவாதத்தை வந்து ரொம்ப மக்களோட ரிலேட் பண்ணி கம்யூனிகேட் பண்ணி கனெக்ட் பண்ணி ஃபீல் பண்ண வைக்கிறதோ அதுதான் கேம். அதை ஒரு வணிகமா, இது ஒரு பெரிய வணிகமா இருக்கிறதுனால அந்த வணிகத்தை உட்பட்டு வரும்பொழுது யார் அந்த ஒரு வியாபார ரீதியான ஒரு இம்பாக்டை யார் கிரியேட் பண்றாங்களோ அந்த மாதிரியான சலனங்களுக்கோ அந்த மாதிரியான சத்தத்துக்கு தான் இங்க வேல்யூ. ஸோ நீங்க அதை கான்ட்ரவர்சின்னு பார்க்காம இதுக்கான ஸ்கோரிங் வந்து இப்படிதான், இந்த கேமுக்கு இப்படிதான் ஸ்கோரிங்ன்றது பாயிண்ட். இல்லாட்டி இதை வெறும் கம்ப்ளீட் 106 நாள் பேச்சிலே கொண்டு போலாம். ஏன் பிசிக்கல் டாஸ்க் ஆக்டிவிட்டின்னு கொண்டு போறாங்க? ஒரு ஆங்கிள் அந்த இம்பாக்ட் வந்து இப்படியும் இருக்கணும்ன்றதுக்காக தான். ஓகே சார், தேங்க்யூ. தேங்க்யூ. ஏன்னா எனக்கு இதுக்கு முன்னாடி வந்துட்டு எல்லாருமே நல்லா எஃபர்ட் போட்டு தெரிஞ்சு விளையாண்டாங்களா. பவித்ராவும் எஃபர்ட் போடுறாங்க சில விஷயத்துல டாஸ்க்குன்றப்போ. ஆனா மற்ற விஷயத்துல வந்துட்டு அவங்க ரொம்ப மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது கீழே இருக்க மாதிரிக்கே இருக்கு. அவங்க விளையாடுறாங்க ஆனா தெரிய மாட்டேங்குது சில விஷயத்துல. ஆமா, கண்டிப்பா. அதுக்கு வந்து அவங்களுடைய விளையாட்டு கவனிக்கப்படவில்லை அப்படின்ற ஒரு எண்டுல ஃபீட்பேக் வரும்போதெல்லாம் அது கவனிக்கிற மாதிரியான இடங்கள்ல தன்னை பதிவு பண்ணிக்கணும். ராயன் மாதிரி இப்போ யாரு இங்க அதிகமான ஸ்கோரிங் இருக்கோ அவங்க கூட ஒண்ணு பழகி ஜால்ரா மாதிரி டிராவல் ஆன அந்த மாதிரி இல்ல அப்படின்னா, இன்னொரு பக்கம் எப்படின்னா, தன் விளையாட்டை காம்படிட்டரை பேச வைக்கிறது தான் இன்னொரு கேம். காம்படிட்டர் தன் விளையாட்டை பத்தின விமர்சனத்தை, இப்போ உதாரணத்துக்கு பவித்ரா ரொம்ப இன்ட்ரோவர்ட், நிறைய பேசுறது இல்ல அப்படின்னா, இப்ப நம்ம நல்லா கேம் ஆடுறோம், வெளியில வர்றவங்க எல்லாம் சௌந்தர்யாவும் முத்துக்குமரனும் இல்ல தீபக் நாவோ தான் நல்லா ரொம்ப ஐ மீன் நமக்கே அவங்க தான் ரொம்ப ஃப்ரண்ட் லைன்ல தெரியற மாதிரி இருக்கு. இப்ப நம்ம கேமை பேச வைக்கணும்னா என்ன பண்ணோம்னா, இவங்க 3 பேர்கிட்ட போய் சுத்தி நம்ம கேமை பத்தின விமர்சனமும் கான்வர்சேஷனையும் எக்ஸ்பேண்ட் பண்ணி தன்னுடைய கேமை பதிவு செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஏதாவது ஒரு வியூகத்தை ஏற்படுத்தி தன்னை வெளியில காமிக்கிற வேலையை பவித்ரா பண்ணாம விட்டதுனாலதான் மக்களா வந்து பார்த்து கண்டுபிடிப்பாங்கன்னா, நீங்க உங்களை நீங்க எப்படி ரீப்ரசன்ட் பண்றீங்கன்றதையும் மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மக்களுக்கு அதை விட சுவாரஸ்யம் கிடைக்கிறதுனால நீங்க தெரியவே மாட்டேங்கிறீங்க.